ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட ராப் ஸ்கர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேசிக் பேட்டர்ன், பட் இருந்தாலையும் இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் ஒரு நீ வரைக்கும் லென்த் வச்சு உங்கள் கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் பண்ணலாம். இல்லைன்னா இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபுல் காலுக்கு வரைக்கும் நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நேரில் அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கேப்சர் பண்ண முடியல, நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ தான் எனக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இது நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ரெண்டு மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒன்று வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட், இன்னொன்று வந்து நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேஸ்ட் அப்படின்றது வந்து உங்கள் பேண்ட்டு ஸ்கர்ட்டெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் உடம்புல எங்கே கட்டுவீங்களோ அதுதான் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே கட்டுறேன் அப்படின்னா இது எனக்கு வந்து வேஸ்ட்டு. ஸோ இந்த வேஸ்ட்டு, இந்த நீங்கள் பேண்ட்டு ஸ்கர்ட்டெல்லாம் கட்டுறீங்களா, இந்த இடத்த சுற்றி வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வேஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட். நான் வந்து நார்மலாக வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய பேண்ட்டு ஸ்கர்ட்டெல்லாம் நான் இங்கே தான் கட்டுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னோடய ரவுண்டு மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்கிறேன். எனக்கு வந்து 26 வந்து ஆன்சராக வருது. ஓகே, 26. ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை முதல்ல எடுத்துக்கோங்க. நார்மலாக வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டை முதல்ல எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அக்யூரேட் வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு என்ன வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பண்ணுற இந்த ராப் ஸ்கர்ட்க்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் மட்டும் பத்தாது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். என்னென்னா, இந்த வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கல்ல, இந்த கையை அப்படியே வச்சுட்டு ஒரு சைடாக இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த ஒன் சைடில் வந்து இந்த கை இப்படி வச்சுட்டு இந்த டேப் அப்படியே இந்த மூளைக்கு கொண்டு போயிட்டு இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 37 வருது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டையும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தேன்ல, அந்த டேப்பை வந்து விடாமலேயே வந்து நான் இப்படி பண்ணுறேன். தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நான் டேப்பை விடலை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சைட்லேருந்து இப்போ இந்த பக்கம் வந்து எடுத்தோம் இல்லையா, அந்த 37, இது மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 26லேருந்து இந்த 37 மட்டும் எவ்வளோ, 11 இன்ச். கரெக்டுங்களா? ஸோ இந்த 11 இன்ச்சை தனியாக வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு, நீங்கள் ஸ்கர்ட்டு பேண்ட்டெல்லாம் கட்டுவீங்களா, அந்த இடத்தோட ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டு நார்மலாக அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்தோம்ல, அந்த கையை அப்படியே விடாமல் டேப் அப்படியே பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு பக்கத்தை மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து எடுத்துக்கிறோம். ஓகே, ரவுண்டு மெஷர்மெண்ட்டோட ஒரு பக்கத்தோட மெஷர்மெண்ட்டை சேர்த்து வந்து நம்ம எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் அந்த ஒரு பக்கத்தோட மெஷர்மெண்ட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் லென்த் மெஷர்மெண்ட் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு வந்து எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல வந்து டேப்பை வச்சு உங்களுக்கு வந்து லென்த்து, இந்த ஸ்கர்ட்டுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய கால் முட்டி வரைக்கும் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேணும், உங்கள் பாடி ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல டேப்பை வச்சு தான் வந்து லென்த் மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு வந்து ஆஃப் வேணும்னா ஆஃப் எடுத்துக்கோங்க, இல்லை ஷார்ட் வேணும்னா ஷார்ட் எடுத்துக்கோங்க, இல்லை ஃபுல் வேணும்னா ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 2 மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கர்ட் பண்ண தேவைப்பட போகுது. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். 1 2. ஓகே, ஃபோல்டிங் சைடு வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ இதுக்கு ஃபோல்டிங் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ வந்து கிளாத்தை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த எட்ஜில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷார்ப்பான எட்ஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இதை மட்டும் அப்படியே வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஷார்ப்பான இந்த பக்கத்தில் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து என்னோடய வேஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு பக்கத்தை வேஸ்ட் ரவுண்டை மட்டும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன். ஸோ அது மொத்தம் சேர்த்து எனக்கு 37 வந்தது. நான் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
அந்த 37 இருக்குல்ல, அந்த 37 அப்படியே இப்படி என்னோடய டேப்பை வச்சு நான் இப்படி வந்து என்னோடய டேப்பை இப்படி ரெண்டாக மடிக்கிறேன். ஓகே, 37. ஓகே, ஸோ இந்த 37 இப்படி ரெண்டாக நான் மடிக்கிறேன். இப்போ என்னோட இந்த ஷார்ப்பான பகுதி இருக்குல்ல, இங்கிருந்து நான் என்னோட 37 எங்கே வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ எனக்கு 37 இங்கே வருது. ஓகேவா? ஸோ கரெக்டாக எனக்கு 37 இங்கே வருது. ஸோ நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, வேஸ்ட் ரவுண்டு வந்து 37 இங்கே இருக்குல்ல, நான் இது கோடு போட்டிருக்கேன்ல. இப்போ இந்த கோட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே சீம் அலவன்ஸ் பெல்ட் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்னோட வேஸ்ட் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லென்த்து. ஓகேவா? ஸோ இப்போ நான் 1/2 இன்ச் வந்து இந்த வேஸ்ட்டுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் லென்த் மார்க் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம், அதாவது இந்த தையலுக்கு ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா டேப்பை வச்சு உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 23 அளவுக்கு வந்து எனக்கு லென்த் வந்து வேணும். நான் வந்து 23 வந்து இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து பேப்பரில் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ அது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாத்தை வந்து இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம். மடித்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 37 எனக்கு வந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து டேப்பை ரெண்டாக மடித்து நீங்கள் வந்து முதல்ல இப்படி இந்த ஷார்ப்பான எட்ஜு, கிளாத்தோட ஷார்ப்பான எட்ஜில் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பெல்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். ஓகேவா? இப்போ சீம் அலவன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம்ல. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ 1/2 இன்ச் வந்து மேலே வந்து சீம் அலவன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வேஸ்ட்டு ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லென்த்து மெஷர்மெண்ட்டு. ஸோ லென்த்து வந்து நான் வந்து 23 வந்து வச்சேன் இல்லையா? ஸோ அந்த 23 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இந்த லைன்லேருந்து வச்சுருக்கேன். அதாவது இது வந்து என்னோட சீம் அலவன்ஸ். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து டேப்பை வைக்காமல் என்னோட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் மேலே விட்டல, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டேப்பை வச்சு எனக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு 23 வந்து இந்த இன்ச் டேப்பில் வந்து நீங்கள் 3 தான் வந்து 23ன்னு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு 23னா எனக்கு 23 இங்கே வருது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேஸ்ட் சைடும் என்னோடய டேப்பை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி கீழவும் நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு 23 இங்கே வருது. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு நான் வந்து மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் கீழே டேப்பை இந்த சீம் அலவன்ஸ்க்கு அப்புறமா டேப்பை வச்சு நான் வந்து என்னோட லென்த் மெஷர்மெண்ட் எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? ஸோ உங்களோட லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே மேலேயும் டேப்பை வந்து மூவ் பண்ணணும், கீழவும் டேப்பை வந்து மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வட்டம் வந்து உங்களுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நான் வந்து கிளாத்தில் இந்த பேப்பரில் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் வந்து கிளாத்தில் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட எல்லா லென்த்து டாட்டையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு கட் பண்ணேன் அப்படின்னா நான் 2 ஃபோல்டிங்காக வச்சுருக்கேன்ல கிளாத்தை. ஸோ நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு முழு ஸ்கர்ட் வந்து கிடச்சிரும்.
இப்போ பேப்பரில் வந்து நான் லென்த்தை வந்து எப்படி ரவுண்டாக வந்து மார்க் பண்ணணும் அதே மாதிரி கிளாத்தில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 23 அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லென்த்தை வந்து கீழே வந்து மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே கர்வாக ஸ்கர்ட் மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா நம்ம லென்த்தை கர்வாக வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த மார்க்குக்கு கீழே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இது வந்து நம்ம பீக்கோ போடுறதுக்காக இந்த 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். சரியா? அந்த 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கர்வாக வந்து நம்மளோட லென்த்தெல்லாம் வந்து டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கர்வாக வரைஞ்சிருக்குமோ அதை வந்து அப்படியே வந்து அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லென்த்தை வந்து நம்ம அழகாக வந்து கர்வாக வந்து அப்படியே பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பேப்பரில் வந்து என்ன பண்ணணும் அதே தான் அக்யூரேட்டாக கிளாத்தில் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட கரெக்ட் அக்யூரேட் ஹிப் வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் நம்ம ஒன்று எடுத்தோம்ல, ஸோ நான் வந்து ஒரே முறை நம்ம வேஸ்ட்டை சுற்றி வந்து ஒரு ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு 26 வந்தது இல்லை. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் ஒரே முறை வந்து நீங்கள் வேஸ்ட்டை சுற்றி ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பொம்மையில் வந்து நான் ஒரே முறை வேஸ்ட்டை சுற்றி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு 26 வந்தது இல்லையா? ஸோ அந்த 26 நான் வந்து 2ஆக மடிச்சுக்கிறேன். ஓகே, 2ஆக மடிச்சுட்டு எனக்கு எங்கே வருதுன்னு பார்த்து நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு 26 வந்து இங்கே வருது. கரெக்டா? ஸோ நான் வந்து இங்கே வந்து இதை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்த அளவு. ஓகே, இந்த அளவு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்தது. ஸோ இந்த அக்யூரேட் 26 மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா சைடு இருக்குல்ல, இங்கிருந்து நான் வேஸ்ட்டிலிருந்து என்னோட லென்த்தில் ஒரு 11 இன்ச்சை வந்து 11 இல்லைனா ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு 12 13 அளவு கூட விடலாம். ஸோ நான் வந்து ஒரு 11 இன்ச் விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 11 இன்ச் வந்து என்னோட லென்த்தில் இருந்து 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் இப்படி கர்வ் கொடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்படியே வந்து நான் கர்வ் கொடுத்துக்க போகிறேன். நான் இந்த ஸ்கர்ட்டை கட் பண்ணும்போது இப்படி கட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்படி கட் பண்ணணும். இந்த கட்டிங் வந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த கோடு போட்டிருக்கோம்ல, ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் இந்த கர்வ் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கும் மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கால் ரொம்ப தெரியும். கர்வ் கொடுத்து இதை கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதை நான் வந்து சின்ன சைஸில் பேப்பரில் வந்து பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வேஸ்ட்டை சுற்றி ஒரே ஒரு முறை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வேஸ்ட்டை சுற்றி எப்போவுமே வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுப்போம்ல, அந்த மாதிரி நார்மலாக என்னோடய வேஸ்ட்டை சுற்றி நான் வந்து எடுக்கும்போது 26 வந்தது. நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் ஒரே முறை வந்து என்னோடய வேஸ்ட்டை சுற்றி ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 26 வந்தது இல்லையா? அந்த 26 இப்படி வந்து டேப்பை 2ஆக மடிச்சுக்கணும். ஓகே, டேப்பை இது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து இந்த 4 தான் வந்து 26ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 4 தான் வந்து இப்போ எனக்கு 26. ஸோ நான் இப்போ வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கினேன். ஓகே, 2ஆக மடித்து என்னோட இந்த ஸ்கர்ட்டும் வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது. என்னோட 26ம் நான் ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இங்கிருந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோட கரெக்டான வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகே,
ஸோ என்னோட கரெக்டான வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட் இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ இந்த கரெக்டான வேஸ்ட் ரவுண்டு மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டாக வந்து ஒரு கோடு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒரு 11 இன்ச்சு கீழே இறக்குறேன். ஓகே? ஸோ என்னோடய வேஸ்ட்டில் இங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு ஒரு 11 இன்ச்சு கீழே இறக்கி நான் வந்து கர்வாக வந்து அந்த 11 இன்ச்சுக்கு அப்புறம் கர்வாக இப்படி வந்து ஒரு கர்வ் கொடுக்குறேன். இந்த கர்வ் வந்து நான் வந்து இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேயே வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஓகே? இதை தாண்டி கர்வ் வந்து போகல. ஓகே? இதை தாண்டி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் வந்து ரொம்ப தெரியும். அது வந்து போடலாம், ரொம்ப ஃபேஷனபிளாக போடணும் அப்படின்னா போடலாம். ஸோ உங்களுக்கு ஓகே கம்ஃபர்ட் அப்படின்னா ஓகே டூ இட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி வந்து கர்வ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர்வை அழகாக வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடுறேன். ஓகே? ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு கட் பண்ணியிருக்குமே, இது வந்து கால் ரொம்ப தெரியுமா அப்படின்றதுக்கெல்லாம் பயமே கிடையாது. ஏன்னா நம்மளோட அக்யூரேட் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கர்ட்டு இதில் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்கர்ட்டு. இந்த கோடு போட்டிருக்கேன்ல, இது வரைக்கும் தான் நம்மளோட ஸ்கர்ட். இது வரைக்கும் நம்மளுக்கு முழுசாக தான் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதை தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக சைடாக தெரியும். அது கூட வந்து நீங்கள் ரொம்ப காலை ஸ்ப்ரெட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து தெரியும். மற்றபடி தெரியவே தெரியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கர்ட்டு இதுதான் நம்மளோட ஸ்கர்ட். ஓகேவா? நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஓகே? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளாத்தில் வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து கிடைக்கும். அதாவது இது வந்து நம்மளோட வேஸ்ட்டு, இது வந்து நம்மளோட சைடு பார்ட். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும், இது அக்யூரேட்டாக நான் அப்படியே வந்து கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேஸ்ட் இருக்குல்ல, இந்த வேஸ்ட்டை விட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பீக்கோ ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இது கீழே ஃபுல்லாக இது வரைக்கும் பீக்கோ பண்ணுறீங்க. ஓகே? வேஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற ஓரம் ஃபுல்லாக வந்து நீங்கள் பீக்கோ பண்ணணும். ஓகே? அந்த என்ன சொல்கிறது, சுருட்டி வந்து தப்பாங்கல்ல, அதுதான் பீக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே? இப்போ பேப்பரில் வந்து நான் எப்படி வந்து கட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி தான் வந்து கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி வரும். ஓகே? ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பெல்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி இங்கிருந்து வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து நம்ம பீக்கோ வந்து போடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுற்றி ஓரத்தில் வந்து பீக்கோ பண்ணிக்கலாம். பொறுமையாக வந்து சுருட்டி நல்லா பீக்கோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட வேஸ்ட் வந்து இது. ஸோ இந்த வேஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஓரம் மட்டும் வந்து நம்ம பீக்கோ போட்டிருக்கோம். நம்மளோட இந்த வேஸ்ட்டை மட்டும் நம்ம எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வேஸ்ட் பெல்ட் வந்து நான் வந்து எவ்வளோ லென்த் எவ்வளோ வித்து எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். லென்த்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட இடுப்பை சுற்றி எத்தனை முறை சுற்றி நீங்கள் வந்து இந்த ஸ்கர்ட்டை கட்டுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு சுற்றி கட்டுவாங்க, ஒரு சிலர் 2 சுற்று அந்த மாதிரி கட்டுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வேஸ்ட்டை சுற்றி உங்களோட ஸ்கர்ட்டை எத்தனை முறை சுற்றி கட்டுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பெல்ட்டோட லென்த் எடுத்துக்கோங்க. வித்து மட்டும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு எடுத்தால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லென்த் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. வித்து வந்து கரெக்டாக ஒரு 4 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த 4 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பெல்ட் எடுத்துருக்கீங்கள, இந்த பெல்ட்டை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து முதல்ல வந்து இது தைச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து முதல்ல இப்படி தைச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பெல்ட்டை வந்து 2 சைடும் முதல்ல வந்து தைச்சிக்கணும்.
தச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெல்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களோட ஸ்கர்ட்டு. ஓகே, புரியுதா? ஸோ உங்களோட ஸ்கர்ட்டை ஃபுல்லாக இப்படி வச்சு ஃபுல்லாக உங்களோட பெல்ட் மேலே இந்த ஸ்கர்ட்டை வச்சு ஃபுல்லாக இப்படி வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பார்ட்டை தூக்கி இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக இப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பெல்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா பெல்ட்டும் இந்த ஸ்கர்ட் முடிஞ்சு இங்கே எக்ஸ்ட்ராவாக பெல்ட் இருக்குல்ல, அதையும் வந்து இப்படி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், முடிஞ்சது ஸ்கர்ட்டே. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வேர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஆக்சுவலி ராப்ரஸில் இருக்கிற பேசிக் ஸ்கர்ட்டு இதுதான். இது ரொம்ப பேசிக் ஸ்கர்ட்டு. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக மேக் பண்ண வீடியோ இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி நான் ஏதாவது மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து எனக்கு ஞாபகம் வரும்போது கண்டிப்பாக திரும்ப பண்ணுவேன். நான் கமெண்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஏதாவது நான் பண்ணாத வீடியோ இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் ஒரு வாட்டி கொஞ்சம் ஞாபகமும் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கர்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் வேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் லென்த் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு இது நீங்கள் தாராளமாக சூப்பராக வேர் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.